நவம்பர் 10, 2025 இன்றைய வேத வசனம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Romans 4:21. Fully convinced that God was able to do what he had promised. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வரப்போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவே, இன்றைய நாளையும் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீரல்லவோ ராஜா. கத்தாவே, இந்த ஜீவன் கூட உமக்கென்று பயன்படும்படியா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கத்தாவே, ஆவியானவரே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். கத்தாவே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவரே நீர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பேன் என் தகப்பனே. அதை நாங்கள் பிடித்து கொண்டு இன்னும் நடக்கவில்லையே, இன்னும் நமக்கு எதுவுமே நடக்கலையே. ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க அவர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. கத்தாவி ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, கத்தாவி ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய பிள்ளைகளை குறித்ததான ஆவியானவரே வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். என் பிள்ளைகள் மேலே குறித்த அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றாரு. அவருடைய கட்டளைகளிலும் அவருடைய நியாயங்கள் படி நம்ம நடந்தோமானா நிச்சயமாக அது வாய்க்கும். ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. கத்தாவை வேதத்தில் கூட ஆபிரகாமுக்கு அப்பா 75 வயதில் நீர் வாக்கு கொடுத்தீர். ஆனால் அந்த வாக்கு அவருடைய 100 வயதில் நிறைவேற்றி நீரேன் தகப்பன. அதே போல கூட ஆவியானவரே அவங்க அப்பா 25 வருடம் காத்திருந்தது போல நாங்கள் இப்போ எத்தனை வருடம் ஆனாலும் அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்றுவீராக. கத்தாவை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, மனம் மருந்தி போகாதபடிக்கு அப்பா தைரியத்தோடு நீ ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைன்னு தகப்பனே. அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. இன்றைக்கும் உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள் அதிசயங்களும் செய்து கொண்டு இருக்கின்றீரே, இருக்க போகின்றீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அவர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றீரான் தகப்பனே. இன்றைக்கு கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உடைய வழிகளில் நடக்கும்படியாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஞானத்தை ஆசீர்வதிங்க. நன்றாய் படிக்கும்படியாய் ஆசீர்வதிங்க. பள்ளி படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கத்தாவி அவர்கள் எழுதுகிற பொழுது ஆவியானவரை ஒன்றும் மறக்காதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக எக்ஸாம் எழுதும்படியாய் ஆசீர்வதிங்க, நல்லா படிக்கும்படியாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரை வீணான காரியங்களில், இச்சையான மாயான காரியங்களில் அவர்களுடைய நேரங்களை செலவிடாத படிக்க நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என் தகப்பன உம்முடைய கட்டளைகளும் நியாயங்கள்படி நடக்கும்படியாக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க என் தகப்பனே. அநேக சிறு பிள்ளைகள் அப்பா ஆவியானவரே, அந்த சத்ரு அவர்களை பிடித்து கொண்டு போய் கொண்டே இருக்கான் தகப்பனை. அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆவியானவரை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க. சிறு வயதின் முதற்கொண்டே உமக்கு இன்று எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை அப்பா ஒவ்வொருவரையும் ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. காத்திருக்கும்படியான ஞானத்தையும் பொறுமையும் ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம்
தகப்பனே. ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க, சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொன்னீர் என் தகப்பனே. எத்தனை நாட்கள் எத்தனை காலங்கள் போனாலும் அதற்காக நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரை, காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.